ஹே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ திருச்சியில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை தான் பிக் பண்ண போகிறோம். எஸ், நம்ம வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் திருச்சி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து வேண்டினாங்க. யாருக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிக்காக தான் இதுவும் வேண்டுதல். அம்மாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, சார்னால் வந்து குஷி தாங்க முடியல, வந்ததும் ஓடிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து புடவை சாத்துறோன்னு சொல்லிட்டு அம்மா வேண்டியிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் முன்னாடியே வாங்கலாம்னு ட்ரை பண்ணோம். பட் டைம் இல்லை குட்டியை வச்சுட்டு போகிறதுக்கு. அதனால அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனப்போ கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஷாப் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து பேரம் பேசி வந்து வாங்கிட்டோம். ஷாப்பில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம வந்து பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரீசனபிளாக தராங்க. இவங்க கடையில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த புடவை பார்த்திங்கன்னா 850 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தோம். ப்ளஸ் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். நான் முன்னாடியே வந்து அம்மா கூட போய் வந்து எழுதி கட்டுறதெல்லாம் கட்டியிருக்கேன். எனக்கு வந்து சடனாக அங்கே போனதுக்கப்புறம் தான் ஓகே இந்த கோயிலுக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எழுத சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஐடியாங்கிறதே புரியல. சரின்னு சொல்லிட்டு நானே வந்து வாங்கி எனக்கு அவங்களுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மன நிறைவாக வந்து வேண்டுதலை வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் அம்பாள் வந்து அதை பூர்த்தி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் அம்மா போய் உப்பெல்லாம் கொட்டிட்டாங்க. அதை எழுதி முடித்ததை வந்து அவங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன எஸ்ஏ மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கேயே வந்து பிளேஸ் இருக்குது நம்ம எழுதுறதுக்கு. நாங்கள் மறந்து போய் சாமி முன்னாடியே வந்து உட்காந்து எழுதலான்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இந்த கோவிலில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சாமிக்கு மேலே வந்து ஆகாயத்தில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து சாமி இருப்பாங்க. சுற்றியும் வந்து நிறைய சாமி இருப்பாங்க. நாங்கள் கொண்டு போன புடவையை பார்த்திங்கன்னா அழகாக சாமிக்கு வந்து அப்போயே வந்து ஸ்க்ரீனை போட்டு நல்லா மடிப்பு எடுத்து பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கைஸ். மன நிறைவாக இருந்துச்சு. அதுவும் அந்த கலருக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெயின் சிக்னல் போட்டிருந்தாங்க. தம்பிக்கு வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் வந்து நின்னாங்க. அப்போ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம குட்டி. போன வீடியோவுக்கு போட்டு இந்த வீடியோ லேட் ஆனதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கண்ணா என்னன்னு தெரியல, நம்ம குட்டிக்கு வந்து 1 வீக்காக வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான். ஸோ கீப் ஹிம் இன் யுவர் பிளஸிங்ஸ் கைஸ். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.